மகளே, பிக் பாஸ்ல ஒரு பக்கம் ஃபைனலிஸ்ட் சேனலே டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் 5 பேர். அதுக்கு நேற்று ஒரு 2 பேர் அடையாளப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோடு மூலயமா ஒரு 3 பேர் அடையாளம் படுத்திடுவாங்கன்ற மாதிரி நான் நம்புறேன். அந்த 5 பேர் யாரு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு, மறக்காம லைக்கு போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று எபிசோடில் பெரிய ஒயிட் வாஷ் அடிக்கப்பட்டது. ஒரு பக்கம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் விக்ரமுக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் விக்ரமுக்கு இல்லை, பார்வதிக்கும் அடிச்சாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் 2 பேரையும் ஒன்னா சேவ் பண்ணி விட்டார்ல விக்ரம், ஒரு பக்கம் பார்வதி, 2 பேரும் ஒன்னா சேவ் பண்ணிட்டு ஒரு டயலாக் வேற விஜே சொல்லியிருக்காராமே, நீங்க 2 பேரும் ஃபைனல்ஸ்ல இருக்கணும்ன்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன், ஃபினாலே வீக் வரையும் நான் இருக்குன்ற மாதிரி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த சீசன்லயும் எந்த பிக் பாஸ்லயும் ஒரு ஹோஸ்ட் வந்து நீங்க 2 பேர் ஃபினாலேல இருக்கணும்னு ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாரு. அது தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் தான் நடக்கும். அது விஜய் சேதுபதியால தான் முடியும். இது மட்டும் பண்றாரு. ஹோஸ்ட்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா? அது கூட தெரிய மாட்டேங்கிறாரு. ஹோஸ்ட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. எந்த இன்ஃபர்மேஷன், வெளியே யாரு போனோம் என்ன போனோன்ட்டு. அப்ப நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அதுவே பெரிய தப்பு. போன வருஷமும் அதான் பண்ணீங்க, இந்த வருஷமும் அதான் பண்றீங்க. என்ன சார், ஹோஸ்ட்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. ஸோ எந்த கமல் சார் இருக்கும்போது உங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு ஏதாவது கேட்டிருக்காரா? உங்களுக்கு இவங்க இப்படி சொல்றாங்க அது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி வெளியே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் நீங்க உள்ள எடுத்துட்டு போய் சொன்னீங்கன்னா கேமோட டைமென்ஷனே ஒடியுது, கேமோட இதுவே மாறுது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்குங்க, அதாவது மாத்திங்க. போன சீசனும் அப்படிதான் பண்றீங்க, இந்த சீசனும் வந்து அப்படிதான் பண்றீங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்லாம் தள்ளி வச்சுட்டு ஹோஸ்டா செயல்படுங்க. ஸோ பயஸ்டா காட்டாதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு, ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா விக்ரம தான் ஃபைனலிஸ்டா சேனல் புஷ் பண்றாங்கன்றது அவ்வளோ வெட்ட வெளிச்சமாகவும் அப்பட்டமாகவும் தெரிகிறது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு நேற்று எபிசோட்ல அவர் மேலே விக்டிம் இருக்கு, தப்பு இருக்கு. ஆனால் அந்த தப்புக்காக ஒரு பெரிய எபிசோடே செலவு பண்ணாங்க இல்லையா, அப்பயே தெரிஞ்சு போச்சு. அதுக்குன்னு இவ்வளோ பெருசா வாடா ஒரு குறும்படத்தை போட்டு நீ தப்புமா எதுக்குமா அப்படி பேசணும்னு முடிச்சு விட்டுருக்கலாம். இதில் வெள்ளிக்கிழமை 20 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வச்சு எபிசோடே ஓட்டினீங்க பாருங்க. அங்கே நிற்கிறீங்க சார், அங்க நிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் விக்ரம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, அடுத்து நேத்து இன்னொருத்தருக்கு ஒயிட் வாஷ் சொன்னாங்கன்னு விக்ரம். அடுத்து பார்வதி அக்கா, எங்க கேமர் அக்கா இல்லைன்னா எப்படிங்க? அது வந்து அந்த மாதிரி ஒரு கேமர், பயங்கரமான கேமர். போன வாரம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க, அடுத்த வாரம் அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இவங்களே வந்து அதை பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி கேமர். ஸோ கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஸோ அக்காவும் ஃபைனலிஸ்டா இருப்பாங்க. அதான் விஜிஎஸ்ஏ சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அப்படின்றதான் ரெண்டாச்சா. மூணாவது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ப்பீங்க, நம்ம தலைவனை தட்டி கொடுப்பார். கமு செல்லம் கமருதீன், நீ இல்லாத எப்படி கமருதீன், சூப்பரா விளையாடுற கமருதீன், வேற மாதிரி கேமர் கமருதீன், உன்னா மாதிரி இந்த மாதிரி கேமே விளையாட முடியாது கமருதீன்ற மாதிரி பாராட்டி புகழ்ந்து தாளாட்டி கமருதீனை ஃபைனலிஸ்ட் எடுத்து போறதுக்கான முயற்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்பத்திலிருந்து நடக்கல, 2வது வாரத்துல இருந்து விக்ரம் இப்படி கை நோங்கினார்ல, யாரு இவரை திவாகர கை நோக்கும் போதே ஒண்ணுமே கேட்காத ஃபுட்டேஜை கட் பண்ணுவாங்க. ஸோ கமருதீனை காப்பாற்றாம இருப்பாங்களா? அப்பத்திலிருந்து தாளாட்டி இதெல்லாம் பண்ணி காப்பாற்றி எடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் கமருதீனை. நம்மளால பார்க்க முடிஞ்சு. 3ஆச்சா. 4வது யாருன்னா, ஒரு பக்கம் இவன் மட்டும் வந்துடவே கூடாதுரா, அவனை மட்டும் அந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு ஏற்றவே கூடாதுரான்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்றீங்க. ஆனா அது அவருக்கு சாதகமாக தான் போகுதுன்றது உங்களுக்கு இன்னும் கூட புரியலையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யாருன்னா கானா வினோத், அவன் போவே கூடாது அப்படின்றது. ஏன்னா எந்த போல் வச்சாலும் சரி, எந்த இடத்துல போட்டாலும் சரி, கானா வினோத் தான் முதலிடத்தில் இருக்கிறார், கானா வினோத் தான் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அது மறுக்க முடியாத உண்மை. நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பண்ணும், அவரை ஃபைனலிஸ்டே எடுத்துட்டு போக கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணி பல விஷயங்கள் பண்றாங்க. இன்னைக்கும் பயங்கரமான ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோஸ்ட்லயே எனக்கு பல முரண்பாடுகள் இருக்கு. அதுல பேச்சு கேட்க மாட்டார், கிரிட்டிசைஸ் அக்செப்ட் பண்ண மாட்டார் அப்படின்றத ஓகே, நடுவில் வந்து பேசுறாருன்னு சொல்லுங்க. யோசிக்க தெரியாதுன்னு சொல்றதா, பதட்டம்னு சொல்றது, இதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அதை நீங்க ஷோவே பார்க்கலன்னு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல விஜிஎஸ் சார். இன்னைக்கு நீங்க அடிச்சிங்கன்னு வச்சுங்க, அது கானா வினோத்துக்கு பிளஸ் தானே தவிர்த்து மைனஸ் கிடையாது. ஒன்று அவரை தன்னை மாத்திப்பாரு, 2வது அவர் நல்லா விளையாடுனார், அவர் ஏன் அப்படி போய் அடிக்கிறீங்கன்ற ஒப்பீனியன் தான் மக்கள் மத்தியில் கிரியேட் ஆகும். அவருக்கு இருக்கிற இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதான் செய்யுமே தோண்டி இறங்க செய்யாது. அந்த லாஜிக்கே நீங்க புரியாம மறந்துட்டீங்க. ஸோ கானா வினோத்தும் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாரு மக்களின் ஓட்டுப்படி இன்ன வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறது கானா வினோத் தான். அந்த கேட்டகரியில அவர் கண்டிப்பா ஃபைனலிஸ்ட். நீங்க வேணா இவரை ஃபைனலிஸ்ட் ஆக்க வேண்டாம் அப்படி நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அங்க போய் நின்றுவாங்க மக்களே. அடுத்ததாக 5வது யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் திவ்யா அந்த ஆக்ஷன் ஒரு குறியீடு காமிச்சிருப்போம், ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்களே, அதுக்கு ரோஸ்ட் பண்றீங்க. ஆனா ஒரு பொண்ணை பிஞ்சிடும்னு கேட்டிருக்கான், அதை ரோஸ்ட் பண்ணல. எப்படி ஒரு பொண்ணை பிஞ்சிடும் அப்படின்றது கேட்டது எதுவுமே ரோஸ்ட் பண்ணாம
அப்படியே தப்பிக்க விட்டுருக்கீங்களே, அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணை ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் போட்டதே தப்பு. ஜெயிலில் வேற அந்த பொண்ணு அழுன்னு அழுதுருச்சு. ஏன்னா அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா பரவாயில்ல, கேரக்டர் மட்டும் தான் பண்ணல, மற்றபடி டாஸ்க்கு, நகையை பாதுகாத்ததுன்னு எல்லாமே பண்ணியிருக்குது. அந்த பொண்ணு நீங்க போய் வார வாரம் அடிச்சிங்கன்னா எப்படி கமருதீனுக்கு நடந்ததோ அதே தான் இப்போ திவ்யாவுக்கு நடக்குது. திவ்யா ஆட்டோமேட்டிக்கா ஃபைனலிஸ்ட் போயிடுவா. இந்த 5 பேர் தான் இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சு 3 பேர் எடுத்துட்டு போறாங்க, தெரியாம இவங்களை காலி பண்ணலான்னு பண்றது கானா வினோத் மற்றும் திவ்யாவை. ஆனா அவங்க 2 பேரும் ஃபைனலிஸ்ட் வருவாங்க அப்படின்றது எனக்கு அப்பட்டமா புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.